இன்றைக்கி கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி மேகி வந்து நல்லா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வெல்கம் டு பவனியஸ் கிச்சன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேரட் பீன்ஸ் இருந்தது அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பட்டாணி, குடமிளகா அந்த மாதிரி நல்லா நீர் இல்லாத காய்களாக ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் பரட்டி விட்டு வதங்க விடுங்க. காய்கறியெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம சின்ன தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணோம்னா புளிக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த காய்கறி பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கினதுக்கப்புறம் மேகிக்குன்னு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப ட்ரையாக வேக வைக்க போகிறதில்ல, கொஞ்சம் தண்ணி பதம் இருக்கிற மாதிரி வேக வைக்க போகிறேன். 2 பேக்கெட் நூடுல்ஸ் வந்து நம்ம உடச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விட்டுறலாம். ஓப்பன் பண்ணலையும் நல்லா வெந்துடும். தண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. மேகி மசாலாவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வெந்து வந்ததுன்னா ஒரு சூப்பரான மேகி வந்து தயாராகிடும். எங்கள் வீட்டில் எப்போவுமே எந்த காய்கறி இல்லாமல் செய்கிறதா வழக்கம். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நாங்கள் சூப்பு நூடுல்ஸ் மாதிரி சாப்பிடுவோம். இது வந்து டிஃபன் பாக்ஸுக்கு ஆட் பண்ணுறங்காட்டி நம்ம இவ்வளோ வந்து காய்கறியெல்லாம் போட்டு செய்கிறோம். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ஒரு சூப்பரான மேகி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த கிளிப்பிங்கில் வந்து சூப்பி நூடுல் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். தேங்க்யூ.